ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கத்தி ரோல் ஒரு ரேப் ரோலு. இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, அதுக்கு 1/4 கப் மைதா மாவு போட்டுக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. அதோட நல்லா கொஞ்சம் சூடான வாட்டராக ஆட் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். சாஃப்ட்டு காட்டன் கிளாத்தாக வச்சு மூடிக்கிறேன். இப்போது கேரட்டையும் கேப்சிகமையும் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு லெமன் ஜூஸையும் சால்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது உருளைக்கிழங்கு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, குடமிளகா எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். அதோட இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கிறேன். அது வதங்கினதுக்கப்புறமா கேரட் போட்டு வதக்கிக்கிறோம் நல்லா. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் போடுறேன், குடமிளகாவை. இது நல்லா ஃபுல்லாக பாயில் பண்ணணுன்னு தேவையில்லை. இதை ஆஃப் குக் பண்ணாலே போதும். அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்கணும். இப்போது இதை சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கிறேன். இப்போ நல்லா சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சிக்கிறேன். இப்போ 2 சைடும் தவாவில் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு
2 சைடாக பிரட்டி போட்டு சப்பாத்தி மாரி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த வேக வச்சிருந்த மசாலாவை எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டு அது மேலே இந்த லெமன் வச்சு பிக்கிள்ஸ் மாதிரி வச்சுருந்த குடமிளகா, கேரட்டு, வெங்காயம் போட்டுக்கணும். பச்சை வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு மெலிசாக கட் பண்ணி வச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான கத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. டூத்பிக் வச்சு இதை ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ டேஸ்டியான கத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஷேர் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.